பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். பெல் அடிச்சிட்டு இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம்ல. என்ன சைலண்டா இருக்காங்க? சமாளிப்போம். அம்மா, இனி நமக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு மாதேஸ்வரம் கோயில் வரைக்கும் நான் நடந்தே போயிட்டு வந்தேம்மா. நீ ஒரு தடவையாவது போன் பண்ணியா? பையன் சாப்பிட்டானான்னு கேட்டியா? கோவிலுக்கு பாத யாத்திரையா நடந்து போறது அவ்வளவு பெரிய தப்பாமா? பாரு, எப்பவும் வம்பெடுக்கிறவ அவளே அமைதியா போறா. நீ ஏமா இப்படி உக்கிரமா பாக்குற? என்ன சண்டை போட்டு நானே டயர்ட் ஆயிட்டேன். இப்போ யார் கூடயும் சண்டை போடுற மூட்ல நான் இல்ல. உள்ள வா. அம்மா, அம்மா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா? நீ என்கிட்ட பேசிட்ட, எனக்கு அது போதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருடா, தீர்க்காயுசா இரு. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா? டேய், நேத்திக்கு முதல் நாள் தானடா பார்த்த. அதுவே எனக்கு ரொம்ப நாளான மாதிரி இருக்குமா. என்னடா ரொம்ப ஐஸ் வைக்கிற? என்ன வம்பு பண்ணிட்டு வந்திருக்க? அப்பா, தவறு செய்யறது பையனோட இயல்பு. அதை மன்னிச்சு அவனுக்கு பணம் கொடுக்கறது ஒரு அப்பாவோட கடமை. ப்ராஜெக்ட் கேவ சீக்கிரம் முடிக்கணும்ன்ற அவசரத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறப்பா. அப்பா, எல்லாரையும் மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற மைண்ட் செட் எனக்கு இல்ல. கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி நீங்களே இல்ல இந்த காலனியே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பொண்ணோட வந்து நிப்பம்பா. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. கிடைக்குமாப்பா? நீங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட ஓகே. பணம் பணம் பணம், உங்க அப்பாட்ட பணத்தை தவிர எதையும் கேட்க மாட்டியாடா? என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியில போ. டேய், வெளியில போ சொன்னா உள்ள போற. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளில நடப்பு செய்யறேன். நாம ஏன் தாத்தா பாட்டிய பத்தி அப்பாவோட பூர்வீகத்தை பத்தி இவனை வச்சே தெரிஞ்சுக்க கூடாது? உள்ள வரலாமா? வேணா விடவா போற? வா. உனக்கு 10,000 ரூபாய் தானே வேணும்? நான் உனக்கு 20,000 ரூபாய் தரேன். என்ன? இல்ல, மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்த்தேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு பணம் வேணும்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? அப்படின்னா?
நம்ம தாத்தா பாட்டி யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி சொன்னா நான் உனக்கு பணம் தரேன். நம்ம தாத்தா பாட்டி யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவங்க இப்ப எங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ? கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரங்களா வசதியா தான் இருப்பாங்க. அப்படியா? ம். அப்போ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே பணத்தை வாங்கிப்பேனே. ஏன் அவ்வளவு கேவலமா மறைக்கிற? சொன்னது மொக்க ஐடியாவா என்ன? அத நான் வேற சொல்லணுமா? சரி சரி, நீ போய் பணத்தை ரெடி பண்ணு. நான் அம்மாட்ட நைஸா பேசி விஷயத்தை வாங்கிட்டு வரேன். சவாலை நான் ஏத்துக்கிறேன்யா. நான் சொன்ன மாதிரியே இன்னும் 6 மாசத்துல என் அக்கா தங்கச்சிக்கு 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்யா. அது மட்டும் இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப நின்னு போன எங்க தாத்தா பாட்டியோட 70வது கல்யாணத்தை சும்மா பிரம்மாண்டமா நடத்துறேன்யா. என்ன பத்தி என்ன நினைச்சான் அவன்? அவன் பாட்டுக்கு சவால் விடுறான். யார கேட்டு சவால் விட்டான்? மாட்டை அடக்குறேன்னு சவால் விடலாம், மரத்தை வெட்டுறேன்னு சவால் விடலாம். அதென்ன நமக்கு மேரேஜ் பண்றேன்னு சவால் விட்டுருக்கோம். நம்ம கேட்டோமா அவன் கிட்ட? சினிமால இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், ஆனா நம்ம லைஃப்ல ட்விஸ்ட் வைக்க இவன் யாரு? இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க 3 பேரையும் இப்படி புலம்ப விட்டுட்டு நீ எங்கடா ஊர் சுத்திட்டு வர? இல்லக்கா, கோயில் மண்டபத்துல தான் இருந்தேன். இந்த கலிவரதன் பிரச்சனை பண்ணான்ல, அந்த பஞ்சாயத்துல இருந்து இன்னும் என்னால வெளியில வரவே முடியலக்கா. கல்யாணத்தை உடனே நடத்தணும், அதான் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுக்கு டிஸ்கஸ் பண்ற? ஆக்சுவலி எங்க கூட தானே டிஸ்கஸ் பண்ணணும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு நாங்க உன்கிட்ட கேட்டோமா? நீ பாட்டுக்கு பெரிய இவ மாதிரி ஊரடியே சவால் விட்டுட்டு வந்திருக்க. உன் கோவத்துக்கு நாங்க தான் ஊர்காயா? இன்னும் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விடுறதுக்கு நீ யாருடா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளைங்களா சவால் விட்டா அதுக்குள்ள பொம்பளைங்களை ஏன்டா இழுக்கிறீங்க? நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? தாத்தா ஒரு ஆம்பளை, அவரோட பையன் நம்ம மாமா ஒரு ஆம்பளை, நீயும் ஒரு ஆம்பளை. ஏன் இந்த பிரச்சனையை இழுத்து விட்டா அந்த கலிவர்தனும் ஒரு ஆம்பளை. இப்படி ஆம்பளைங்களா சேர்ந்து தப்பு செஞ்சுட்டு தண்டனை மட்டும் எங்க தலையில போட்டா எப்படிடா? இத பாரு, இந்த உலகம் கம்ப்யூட்டர் காலம், டிஜிட்டல் காலங்கிறத தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI காலத்துக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த சிதம்பரம் குடும்பத்தை மட்டும் 5000 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி விட்டுறாதீங்கடா.